இதுதாங்க பசுமை பூத்து குலுங்குற சோலைப்பட்டி கிராமம். நாம இன்னைக்கு இந்த கிராமத்துல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு விவசாயியோட கதையை தான் பார்க்க போறோம். என்ன வெயில்! ஆனா என்ன பண்றது, இந்த வெயிலெல்லாம் பார்த்தா வேலையாகுமா? நான் எப்படியாவது இன்னைக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்ச பாதையை தயார் பண்ணாதான் இன்னைக்கு தண்ணி பாய்ச்சி முடிச்சிட்டு நாளைக்கு உழவு ஓட்ட சரியா இருக்கும். இவன் தாங்க நாம இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போற விவசாயி. இவனுடைய பெயர் செல்லமுத்து. இவனுக்குன்னு இந்த சோலைப்பட்டி கிராமத்துல சொந்தமா இருக்கிறது இவனுடைய 2 மாடுகளும் இவனுடைய கொஞ்சம் விவசாய நிலமும் தான். ஏன்பா செல்லமுத்து, நீ ஒரு ஆளாவே உன் இடத்துல எதுக்கும் ஆள் வைக்காம இவ்வளோ கஷ்டப்படுற? அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போற சொல்லு? நீ வேற சின்ன தம்பி, என்கிட்ட இருக்கிறதே வெறும் 50 சென்ட் நிலம்தான். இதுல என் மாட்டை வச்சு உழவு பண்ணி நான் பயிரிட்டான். மாடு ஆடு பறவைன்னு திங்கந்து போக மீதி இருக்கிறத அறுவடை பண்ணி நான் சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணா அதில் வர பணத்தில் என் சாப்பாட்டு செலவுக்கும் என் மாட்டுக்கெல்லாம் தீவனம் வாங்குவோம் போக மீதி இருக்கிற பணம் அடுத்த முறை பயிர் வைக்க விதையும் தானியமும் வாங்குவதா சரியா இருக்குது. இல்லை எங்க இருந்து ஆளுங்களை வைக்கிறது சொல்லு? ஆமா, நீ ஆடு மாடு பறவைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. நீ கடைசியா நாட்டுக்கம்பு விதைச்சிருந்தல்ல, அது அறுவடை சமயத்துல பறவைங்கெல்லாம் மொத்தமா சேர்ந்து நாசம் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். பாவம் இல்ல, நீ உனக்கு பெரிய அளவு நஷ்டமா இருக்கும்ல? ஆமாம்பா, நானும் என்னமோ எதிர்பார்த்தேன். 50 சென்ட் நிலத்திலே நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மூட்டை கம்பாவது தேத்தி இருப்பேன். ஆனா இந்த பறவைங்க நாசம் பண்ணதுனால எனக்கு வெறும் 12 மூட்டை கம்பு தான் தேறிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கம்புலாம் நல்லா விதைக்கி போனதுனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. என்ன கொஞ்சமா தான் லாபம் கிடைச்சது. பரவாயில்லையப்பா செல்லமுத்து, பறவைங்க உன்னோட நிலத்தை அப்படி நாசம் பண்ணியும் உனக்கு கொஞ்சம் லாபமா அது கிடைச்சது. உன் கெட்டதுனே உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கதான்ப்பா செய்யுது. அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சின்ன தம்பி, எல்லாம் உழைப்பு தான். நான் சாப்பகலா இந்த நிலத்திலே கிடையா கிடக்கிறேன். அதனால அதுக்கான கூலி இந்த நிலம் எனக்கு திரும்ப கொடுக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, நீ வேலையை பாரு, நான் வேற பேச்சு கொடுத்து உன் வேலையை கெடுக்கிறேன். நான் போயிட்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன், சரியா? நீ உன்னோட வேலையை பாரு என்று கூறிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து சென்றார். அவன் பெயர் சின்னத்தம்பி. இவன் செல்லமுத்து நிலத்திற்கு அருகில் உள்ள நிலத்திற்கு சொந்தமானவன். இவனுக்கு இது மட்டுமல்ல, வடக்கு பகுதியில் மேலும் 4 ஏக்கர் நிலம் உள்ளது. ஆனாலும் இவனுக்கு செல்லமுத்துவின் மீது ஒரு பொறாமை உண்டு. காரணம், செல்லமுத்து தனது 50 சென்ட் நிலத்தில் விளைவிக்கும் மகசூலை சின்ன தம்பியால் தன்னுடைய 1 ஏக்கர் நிலத்தில் உருவாக்க முடிவதில்லை. உழைப்பா முல்ல உழைப்பு, நாங்க போடாத உழைப்பா. புன் விளையிற பூமி அது. அதனாலதான் என்ன பண்ணாலும் சரி அவனுக்கு அறுவடை எப்ப நல்ல லாபம் தர மாதிரி அந்த நிலம் அவனுக்கு விளைச்சல கொடுத்துருது. நானும் நல்ல விலைக்கு அந்த நிலத்தை கேட்டு பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான். அந்த நிலத்தை விக்கிற மாதிரியே தெரியல அவன். ஒரு நாள் கண்டிப்பா அந்த நிலத்தை நான் கைப்பற்றல, என் பேரு சின்ன தம்பியா இல்ல என்று புலம்பிக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தான் சின்னத்தம்பி. ஏங்க என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னாச்சா? நான் அவ்வளோ திட்டம் போட்டு நம்முடைய விவசாய நிலத்துக்கு வந்த பறவைங்களையும் பக்கத்துல இருக்க விவசாய நிலத்துக்கு போன பறவைன்னு மொத்தமா ஓட்டி கொண்டு போய் அந்த செல்லமுத்து நிலத்துல விட்டா பறவைங்க எல்லாம் திங்கிறது போக அவனுக்கு லாபம் கிடைச்சதுன்னு சொல்றான். அப்புறம் எங்க இருந்து அவன் நிலத்தை விற்பான்? அப்போ பறவைங்க திங்கிறது போன அவனுக்கு அவ்வளவு லாபம் கிடைச்சதுனாக்கா, மத்தபடி அவனுக்கு பறவைங்க திங்கலன்னா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? ஏங்க அதை யோசிச்சா நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? வேணும்னா மறுபடியும் அந்த நிலத்தை நல்ல விலைக்கு அந்த செல்லமுத்து விக்கிறானான்னு கேட்டு பாருங்க. அது மட்டும் கோவம் இல்லடி, எனக்கு கோவம்லாம் வெறும் 50 சென்ட் வச்சிருக்கான். அவன் எடுக்கிறான் 30 மூட்டை 40 மூட்டைன்னு. நான் 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், அதுவும் அவன் நிலத்துக்கு பக்கத்திலேயே. ஆனா நம்மளையும் அதே 20 மூட்டை 30 மூட்டை கூட தேர மாட்டேங்குது. அதை நினைச்சுதான் எனக்கு கோவமா வருது. சரிங்க, நான் உங்களுக்கு அந்த நிலத்தை கைப்பற்றத்துக்கு ஒரு நல்ல திட்டமா யோசிச்சு சொல்றேன்.
இப்ப நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்க என்று கூறி சின்னத்தம்பியின் மனைவி காந்திமதி சின்னத்தம்பியை சமாதானம் செய்தாள். அப்படியே ஒரு வழியா நீர் போறதுக்கு வாய்க்கால் அமைச்சிட்டோம். இன்னைக்கு தண்ணி பாய விட்டா நாளைக்கு ஈரம் சரியா இருந்தா நாளைக்கு உழவலாம், இல்லனா நாளைக்கு இழுக்காதுக்கு மறுநாள் ஈரம் எப்படி இருக்கும் பார்த்துன்னு உழவ வேண்டியதான் என்று முடிவு எடுத்து தனது மாடுகளை அங்கிருந்து ஓட்டிக்கொண்டு தனது வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் செல்லமுத்து. அதன் பிறகு தன் மாடுகளை வீட்டில் விட்டுவிட்டு இரவு 11 மணி போல் தன்னுடைய நிலத்திற்கு நீர் பாய்ச்ச சென்றான் செல்லமுத்து. 4 மணி நேரம் நீர் பாய்ந்த பிறகு நீர் வரும் வழியில் மடையை கட்டி நீரை தடுத்து நிறுத்தினான் செல்லமுத்து. அதன் பிறகு தன்னுடைய வயலிலிருந்து வீட்டிற்கு வந்து சிறிது நேரம் படுத்து உறங்கினான் செல்லமுத்து. காலை விடிந்தது. அதன் பிறகு தன்னுடைய விவசாய நிலத்திற்கு சென்று பார்த்தான். செல்லமுத்து அங்கு சென்று பார்த்த பொழுது அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படி நடந்தது? என் வயலில் எப்படி இவ்ளோ தண்ணி? நான் நேத்து என் வயலுக்கு பாய்ச்சின தண்ணி இன்னைக்கு மாலையில நான் அதிகபட்சம் மறுநாள் காலையில உழவு பண்ற அளவுக்கு தான் வச்சேன். ஆனா இப்ப இருக்க தண்ணிய பார்த்தா குறைஞ்சது 4-5 நாளுக்கு என்னால நிலத்தை உழ முடியாது போலயே. என்னப்பா செல்லமுத்து, நீ ஒரு நிலத்துக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும் கூடமா உனக்கு தெரியாது? நீ வச்சிருக்க தண்ணி காயறதுக்கே 4-5 நாள் ஆகும். அப்புறம் எப்படி நீ உழவு பண்ணுவ சொல்லு? உடனே உழவு பண்ணி பயிர் வேற போட போறேன்னு சொன்ன. இன்னும் ஒரு வாரத்துக்கு உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல சின்ன தம்பி, நான் சரியான அளவு தான் தண்ணி பாய்ச்சினேன். நான் பாய்ச்சின அளவு இன்னைக்கு மாலையிலயோ இல்ல நாளைக்கு காலையிலயோ உழவு பண்ற அளவுக்கு சரியா இருந்திருக்கும். ஆனா இப்ப இப்படி இவ்வளவு தண்ணின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இருள் நேரத்துல தூக்க கலக்கத்துல அளவு தெரியாம தண்ணி பாய்ச்சிருப்பா. வேற யாராவது வேலை மனக்கிட்டு அவங்க நிலத்துக்கு பாசறத விட்டுட்டு வந்து உன் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுவாங்களா சொல்லு? தனது வயலில் அதிகளவு தண்ணீர் இருப்பதை பார்த்தும் சின்னத்தம்பி கூறியதை கேட்டும் தனக்கு ஒன்றும் புரியாமல் அங்கிருந்து தனது வீட்டிற்கு திரும்பினான் செல்லமுத்து. பாத்தீங்களாங்க, நான் சொன்னபடி செஞ்சதால இந்த நிலத்துல இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த பயிரும் வைக்க முடியாது. நம்ம மேலயும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். உன் மண்டையிலயும் கொஞ்சம் மூளை இருக்கு போல. சரி, வயலில தண்ணி அதிகமா பாய்ச்சி ஒரு வாரத்துக்கு பயிர் வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம். அடுத்து 6-7 திட்டம் இருக்குன்னு சொன்னிய, என்ன அது சொல்லு? முதல் குறி செல்லமுத்தோட வயல், 2வது குறி செல்லமுத்தோட மாடு. ஆடா, மாட்டை என்ன பண்ண சொல்ற? மாடு கொல்ல சொல்றியா என்ன? கொல்றதா? அந்த பாவம் நமக்கு எதுக்கு? நான் சொல்றபடி செய்யுங்க, அந்த வயல் தானா உங்க கை வந்து சேரும். அதன் பிறகு செல்லமுத்து தினமும் தனது வீட்டிலிருந்து தன்னுடைய வயலுக்கு வந்து வயலில் ஈரப்பதம் உழுவதற்கு சரியாக உள்ளதா என சோதித்து வந்தான். இப்படியே 5 நாட்கள் சென்றது. 5 நாட்களுக்குப் பிறகு தனது நிலத்தில் உழுவதற்கு ஈரப்பதம் சரியாக இருப்பதை கவனித்த செல்லமுத்து தனது மாடுகளை உழவிற்கு தயார் செய்ய முற்பட்டான். அப்படி அவன் முற்படும்போது அவனுக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. என்னாச்சு என்னோட மாடுங்களுக்கு? இவ்வளோ நாள் நல்லா இருந்ததுங்க, இன்னைக்கு உழவுக்கு ஓட்டிட்டு போலான்னு பார்த்தாக்கா உடம்பு முடியாத மாதிரி படுத்த படுக்கையா இருக்குதுங்க. உடனே ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குமா என்ன? அதுவும் என்னோட 2 மாட்டுக்கும் ஒரே நேரத்திலேயா? ஆண்டவா, என்ன சோதனை எனக்கு இது என்று புலம்பிக் கொண்டே தனது கிராமத்தில் உள்ள வைத்தியரை அழைத்து வந்து தனது 2 மாடுகளையும் சோதித்துப் பார்த்தான் செல்லமுத்து. ஆறுபா செல்லமுத்து, எப்படின்னு தெரியல, உன் மாடு 2மே அஜீரண கோளாறால வயிறுப்பு போய் பாதிக்கப்பட்டிருக்கு. மீற சரி பண்ணாம விட்டனா அடுத்து ஒரு 10 நாள்ல 2 மாடுமே இறந்து போக வாய்ப்பு இருக்கு. என்ன, என்னோட மாடு இறந்து போயிடுமா? ஐயா, இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் சொல்லுங்க. என் மாட்டை நான் எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். சரி, ஒன்னும் பயப்படாத, மாட்டை காப்பாத்திடலாம். ஆனா என்ன, அதுக்கான மருந்து நகரத்துல தான் கிடைக்கும். அந்த மருந்தை வாங்கி வந்து நீ தினமும் தண்ணியில கலந்து அந்த மாட்டுக்கு கொடுத்தனா ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள்ல உன்னோட மாடு 2ம் குணமாயிடும். 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகுமா? ஐயா, என்னோட வயல்ல தண்ணி பாய்ச்சி உழவுக்கு தயாரா இருக்கு. 15 நாள்னா
பருவமே தள்ளி போயிடும். நான் பருவம் தள்ளி விதைச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? செல்லமுத்து, முட்டாள் மாதிரி பேசுற. உன் மாடு குணமாக 15 நாள் ஆகும். ஆனா நீ உன் மாட்டை உழவுக்கு இறக்கணும்னா 15 நாளுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது உன் மாட்டுக்கு ஓய்வு தேவை. அப்போ ஒரு 22 இருந்து 23 நாளுக்கு அப்புறம் தான் நீ மாட்டை உழவுக்கே இறக்க முடியும். அதுக்குள்ள விளைச்சலை பத்தி பேசுற. உனக்கு மாடு முக்கியம் இல்லையா? ஐயா, எனக்கு என் மாடும் முக்கியம், என் நிலமும் முக்கியம். என் நிலம் என் மாட்டை நம்பிதான் இருக்கு. நான் என் நிலத்தை நம்பி இருக்கேன். சரி, கடவுள் ஏதோ எனக்கு சோதனை கொடுக்கறாருன்னு நினைச்சுக்கிறேன். நீங்க நகரத்துல இருந்து அந்த மருந்து வாங்கிட்டு வர எவ்வளவு செலவாகுன்னு சொல்லுங்க. நான் உங்க கையில கொடுக்கறேன். நீங்களே வாங்கிட்டு வந்து அதை எப்படி மாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க. அந்த மருந்த காலையிலயும் சாயந்தரமும் நீ தண்ணீர கலந்து கொடுத்தாலே போதும் செல்லமுத்து. மாடு தானா தேறி வந்துடும். அந்த மருந்தோட விலை 300 இருந்து 400 வராகன் வரைக்கும் வரும். நீ பணத்தை சாயந்தரமா என் வீட்டுக்கு கொண்டு வந்து என் கையில கொடு. நான் நாளைக்கு காலையில நகரத்துக்கு போவேன். நான் ஒரு மாலையில 4 மணி போல மருந்தைய கொண்டு வந்து உன் கையில கொடுத்துட்றேன். சரியா? ஏன் 300 இருந்து 400 வராகன் ஆகுமா? என்கிட்ட 10 வராகன் கூட இப்ப இல்ல. நான் அவ்வளோ தொகைக்கு எங்க போறது? முத்து, ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அந்த மருந்தோட விலை அதிகம். வேற வழியே இல்ல. பணத்தை எப்படியாவது தயார் பண்ணி கொண்டு வந்து என் வீட்டுல கொடு என்று கூறிவிட்டு வைத்தியர் அங்கிருந்து சென்று விட்டார். வைத்தியர் சென்ற பிறகு வைத்தியர் கூறிய மருந்தை வாங்க தன்னிடம் காசு இல்லாததால் தன் மாட்டின் நிலையை எண்ணி மிகவும் வருத்தமாக அமர்ந்திருந்தான் செல்லமுத்து. அப்பொழுது அந்த இடத்திற்கு சின்ன தம்பியும் அவனது மனைவியும் வந்தனர். முத்து, நீ என்னப்பா வீட்டுல இருக்கிற? உன் நிலத்து பக்கம் போன, நிலம் உழறதுக்கு சரியான ஈரப்பதத்தோட தயாரா இருக்கு. இந்நேரம் கலப்பையை எடுத்துக்கிட்டு மாட்டை ஓட்டிட்டு அங்க வயலுக்கு வருவான்னு பார்த்தேன். கடைசியில நீ இங்க உக்காந்துட்டு இருக்க என்று சின்னத்தம்பி செல்லமுத்துவிடம் கேட்டவுடன் செல்லமுத்து நடந்து அனைத்தையும் சின்னத்தம்பியிடம் கூறினான். இதுக்காப்பா சோகமா இருக்கிற? உனக்கு பணம் தான் பிரச்சனையா? நானும் என்னோட மனைவியும் சந்தைக்கு உரம் எடுக்க தான் போறோம். அதுக்கான பணம் என் கையில தான் இருக்கு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏன் வாங்கட்ட என்ன கேக்குறது? நான் ஒரு 1000 வராகன் உனக்கு தரேன். அதை வச்சு மாட்ட சரி பண்ற இல்லையா பாரு. ஐயோ சின்ன தம்பி, எனக்கு அவ்வளோ பணம்லாம் தேவையில்ல. எனக்கு ஒரு 300 இருந்து 400 வராகன் இருந்தா போதும் என் மாட்டுக்கு மருந்து வாங்க. சரி, உன்னோட மாட்டுக்கு மருந்து வாங்கிடுவேன். நீ என்கிட்ட சொல்றத பார்த்தா இப்போதைக்கு உன் நிலத்துல எதுவும் பயிர் வைக்க முடியாது போல. அதனால எந்த விளைச்சலும் கொஞ்ச நாளைக்கு உனக்கு வராது. அப்போ உன்னோட உணவுக்கு என்ன பண்ணுவேன்? இந்தாப்பா வச்சிக்கோ. உன்னால எப்போ முடியுதோ அப்ப எனக்கு திரும்ப கொடுத்தா போதும். நீ என் பக்கத்து நிலத்துக்காரன்பா. பக்கத்துல இருந்துட்டு உனக்கு இந்த உதவிகளெல்லாம் பண்ணலனா நான் என்ன மனுஷன் சொல்லு என்று கூறி பணத்தை செல்லமுத்துவிடம் கொடுத்தான் சின்னத்தம்பி. தான் என்ன செய்வது என்று திகைத்து அமர்ந்திருந்த செல்லமுத்துவிற்கு தான் கேட்காமலேயே பண உதவி புரிந்த சின்னத்தம்பி செல்லமுத்துவின் கண்களுக்கு கடவுள் போல் காட்சியளித்தான். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சின்ன தம்பி. நீ செய்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நான் இப்போ வைத்தியர் வீட்டுக்கு போறேன். இப்போ போய் பணம் கொடுத்தாதான் நாளைக்கு காலையில அவரு நகரத்துக்கு போகும்போது என் மாட்டுக்கு தேவையான மருந்து வாங்கிட்டு வருவாரு என்று கூறிவிட்டு செல்லமுத்து வைத்தியர் வீட்டிற்கு சென்றான். பரவாயில்லடி, நீ சொன்ன திட்டம் நிறைவேறிடுச்சு. நீ சொன்னபடியே அவன் இல்லாத அப்ப மறைய திறந்து விட்டேன். அதனால அவன் வயல் முழுக்க நீர் அதிகமாயிடுச்சு. அந்த நீர் வற்ற வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் காத்துட்டு இருக்க நேரத்துல தினமும் அவன் மாடு குடிக்கிற தண்ணியில நீ கொடுத்த மருந்தை கலந்து விட்டுட்டு வந்த. இப்போ அவன் மாடும் உடம்பு சரியாம படுத்துருச்சு. இப்போ வேற வழியே இல்லாம நம்ம விரிச்ச வலையில அவன் தானா வந்து சிக்கிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனுடைய விவசாய நிலம் நமக்கு சொந்தமாவறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்குள்ள சந்தோஷப்படாதீங்க. நம்ம திட்டம் பாதிதான் நிறைவேறி இருக்கு. அந்த வயல் நம்ம கைக்கு வந்தாதான் நம்ம திட்டம் முழுசா நிறைவேறி இருக்கிறதா அர்த்தம். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்பதான் நம்ம திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அதன் பிறகு 1.5 மாதங்கள் சென்றது. செல்லமுத்துவின் மாடுகளும் முழுமையாக குணமடைந்தன. அதனால் தனது வயலை உழுவதற்காக தன் மாடுகளை தன்னுடைய வயலுக்கு ஒட்டி வந்தான். செல்லமுத்து
அப்போது அங்கு வந்த சின்னத்தம்பி, செல்லமுத்து என்னப்பா பண்ண போற? இல்ல சின்ன தம்பி, இப்பயாவது நிலத்தை உழுது பயிரிடலான்னு பார்க்கறேன். அதுக்காக தான் மாட்டை ஓட்டிக்கிட்டு இப்போ வயலுக்கு வந்திருக்கேன். என் மாடுகளும் விடறதுக்கு தயாரான நிலையில தான் இருக்கு. அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா கஷ்ட காலத்துல உனக்கு உதவி பண்ண. ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்க மீறியே, அது எந்த அளவுக்கு சரி சொல்லு. என்னப்பா உனக்கு வாக்கு கொடுத்தேன்? என்ன நீ புதுசா எதை சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. உனக்கு பணம் கொடுத்தப்ப நீ என்ன சொன்ன? நீ பணத்தை 1 மாசத்துல வட்டியை முதலமா என்கிட்ட திரும்ப கொடுக்கலனா இந்த நிலத்தை எனக்கு கொடுத்துறேன்னு தான் நான் சொன்னேன். இப்போ நீ என்கிட்ட பணம் வாங்கி 1.5 மாசம் ஆகுது. ஆனா நீ வட்டியும் தரல, அசலும் தரல. அப்புறம் எப்படி நீ இந்த நிலத்தை உழலான்னு வர சொல்லு. என்ன சின்ன தம்பி, ஆபத்துல இருந்த நீ எனக்கு மனிதாபிமானத்துல உதவி பண்ணன்னு பார்த்தா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. நீ என்கிட்ட நீ பணம் கொடுக்கும்போது என்ன சொன்ன? பக்கத்து நிலத்துக்காரன் இதை கூட பண்ணலனா எப்படி? நீ உன்னால முடியறப்ப அந்த பணத்தை என்கிட்ட திரும்ப கொடு, அப்படிதானே சொன்ன? இப்போ என்னோட நிலத்தை கொடுக்க சொல்லி கேக்குற? இல்ல முத்து, ஆபத்துக்கு பணம் வாங்கிட்டு இப்போ மாத்தி மாத்தி பேசுறியா? சரி, நீ உன்னோட வயல்லாம் ஒன்னும் தர தேவையில்ல. நீ என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி மூலமா திரும்ப கொடு. அதை கொடுக்காம நீ வயலில காலை கூட வைக்க கூடாது. சின்னத்தம்பி பேசிய அனைத்தையும் கேட்ட செல்லமுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். என்ன தம்பி, அன்னைக்கு நல்லவன் போல எனக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்ச. ஆனா அது எல்லாம் என் வயல நீ என்கிட்ட இருந்து பறிக்கதானா? என்னோட வயலாம் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். என்ன உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு 2 நாள் மட்டும் அவகாசம் கொடு. அதுக்குள்ள உங்ககிட்ட வாங்கின 1000 வராகனா உங்ககிட்ட நான் திரும்ப ஒப்படைச்சிடுறேன். 2 நாள் அவகாசமும் உனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட வாங்கினது 1000 வராகனா இருந்தாலும் வட்டியோட சேர்த்து இப்ப அது 1500 வராகனா மாறிடுச்சு. உன்னை என் பணத்தை கொடு, இல்ல உன்னோட வயலை கொடு என்று கூறினான் சின்னத்தம்பி. இதனால் செல்லமுத்துவிற்கும் சின்னத்தம்பிக்கும் இடையே வாக்குவாதம் பெருகியது. எல்லாம் சரிப்பட்டு வராது. அன்னைக்கு நீ கஷ்டப்படுறன்னு உனக்கு உதவி பண்ணா கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம என்னையே நீ இப்படி எல்லாம் பேசுறியா? நான் பஞ்சாயத்தை கூப்பிடுறேன். பஞ்சாயத்துல வச்சு நம்ம பிரச்சனைய பேசி தீர்த்துக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதன் பிறகு பஞ்சாயத்தை கூட்டி அதில் ஊர் தலைவரிடம் நடந்த அனைத்தையும் சின்னத்தம்பியும் செல்லமுத்துவும் கூறினார். சின்னத்தம்பி அவன் பக்கமிருக்கும் நியாயத்தையும் செல்ல முத்து அவன் பக்கமிருக்கும் நியாயத்தையும் பஞ்சாயத்தில் கூறினான். இருவர் கூறியதையும் கேட்ட ஊர் தலைவர், ஆக சின்ன தம்பி, நீ என்ன சொல்றனா, உங்ககிட்ட செல்லமுத்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியல, அவன் நிலத்தை கொடுக்கறதா சொன்னதா சொல்ற. செல்லமுத்து, நீ என்ன சொல்றனா, கஷ்டத்துல இருக்கவனுக்கு உதவி பண்ற மாதிரி பணம் கொடுத்துட்டு இன்னைக்கு உன் நிலத்தை உங்ககிட்ட இருந்து பறிக்கலான்னு பாக்குறாங்கன்னு சொல்ற, அதானே? ஆமாங்க தலைவரே. தம்பி சொல்றது உண்மைதான்னு சாட்சி சொல்ல அவனுடைய மனைவி இருக்காங்க. ஆனா செல்லமுத்துவுக்கு சாட்சி சொல்ல யாரும் கிடையாது. ஆனாலும் உன்னோட மனைவியோட சாட்சியே இந்த பஞ்சாயத்து ஏத்துக்க முடியாது. வேற ஏதாவது உன்கிட்ட சாட்சி இருந்தா சொல்லு சின்ன தம்பி. என்கிட்ட வேற எதுவும் சாட்சி கிடையாது. நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, செல்லமுத்து கிட்ட என்கிட்ட பணம் வாங்கினது உண்மையா இல்லையான்னு. இவரு நான் பணம் வாங்கினது இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனா அவரு எனக்கு உதவி பண்ற நோக்கத்தோட தான் கொடுத்தாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவரு என்னோட நிலத்தை பறிக்கிற நோக்கத்தோட கொடுத்துருக்காரு. இப்போ நான் பணத்தை திரும்ப 2 நாள்ல கொடுக்கறேன்னு சொன்னாலும் அதுக்கு வட்டியா 500 வராகன் கூடுதலா கேக்குறாரு. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? என்ன தம்பி, நீ பணம் கொடுத்தது உண்மைன்னு செல்லமுத்து வாயாலே ஒத்துக்கிட்டான். ஆனா அதுக்காகலாம் நீ செல்லமுத்தோட வயலையோ இல்ல 500 வராகன் கூடுதலா வட்டியா கேட்கறதோ ரொம்ப தப்பு. நான் என்ன சொல்றேன்னா, செல்லமுத்துவா உன்னுடைய 1000 வராகன் பணத்தையும் அதுக்காக வட்டியா ஒரு 100 வராகன் சேர்த்து 1500 வராகனா அடுத்து வர 7 நாளுக்குள்ள ஒப்படைக்க உங்ககிட்ட சொல்ற. நீ என்ன சொல்ற? அதெல்லாம் முடியாது தலைவரே. இவன் என்கிட்ட பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாம இவன் என்கிட்ட பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இவன் சொன்னபடி பணத்தை திரும்ப கொடுக்க முடியல, இவன் வயலை கொடுக்க சொல்லுங்க, இல்லனா வயலை கேட்டான பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லுங்க. மத்தபடி நான் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன். தலைவருக்கு சின்னத்தம்பி பற்றியும் செல்லமுத்துவை பற்றியும் நன்றாக தெரியும். சின்னத்தம்பிக்கு செல்லமுத்துவின் வயலின் மீது
எப்பொழுதும் ஒரு கண்ணுள்ளது என்பது அவருக்கு நன்றாகத் தெரியும். செல்லமுத்து அப்பாவி என்பதும் அவனுக்கு விவசாயத்தை விட்டாள். அவன் வாழ்வதற்கு வேறு வழியில்லை என்பதும் அவருக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் சின்னத்தம்பி எப்படியாவது செல்லமுத்துவிடம் இருந்து வயலை வாங்க வேண்டும் என குறிக்கோளாக உள்ளான் என அவர் புரிந்து கொண்டார். இதனால் சிறிது நேரம் யோசித்த ஊர் தலைவர் ஒரு தீர்வை வழங்கினார். சின்ன தம்பி, நீ கேட்டபடி அவன் வயலையும் கொடுக்க முடியாது, அவன் வயலுக்கு ஈடான பணத்தையும் அவனால கொடுக்க முடியாது. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இப்ப வயல் யாருக்கு சொந்தமும் தானே? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஊர் தலைவரா நல்ல விவசாயி யாரு அவங்ககிட்ட அந்த வயல் இருக்கட்டும். அதனால நான் உங்க 2 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வயல் சொந்தம். நீங்க என்ன சொல்றீங்க? போட்டியா? அப்படி என்ன போட்டி தலைவரை வைக்க போறீங்க? இது வேற எதுவும் போட்டி இல்ல, அது ஒரு விவசாய போட்டி தான். கொஞ்சம் தெளிவா என்ன போட்டி, அது ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், தோக்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தலைவரே. போட்டி ரொம்ப எளிமையானது தான். நான் உங்க 2 பேருக்கும் சமமான அளவு விதை கொடுப்பேன். அதை நீங்க 2 பேரும் சமமான அளவு நிலத்துல பயிரிடணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செல்லமுத்து கிட்ட 50 சென்ட் நிலம் தான் இருக்குன்னா, சின்ன தம்பி நீயும் உன்னுடைய 1 ஏக்கர் நிலத்துல 50 சென்ட்ல மட்டும் தான் நான் கொடுக்குற விதைய பயிரிடணும். 3 மாசத்துக்கு அப்புறம் அறுவடை அப்போ யார் அதிக விளைச்சல் எடுக்கிறீங்களோ அவங்க தான் போட்டியில வெற்றி பெற்றவங்க. போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க தலைவரே. சொல்றா, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை சின்ன தம்பி இந்த போட்டியில ஜெயிச்சா, செல்லமுத்து அவங்ககிட்ட இருக்கிற 50 சென்ட் வயலையும் சின்ன தம்பி கிட்ட ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லாம அவளோட 2 மாட்டையும் ஒப்படைக்கணும். அவங்ககிட்ட வாங்கினா 1000 வராகன் பணத்தையும் ஒப்படைக்கணும். ஒருவேளை செல்லமுத்து இந்த போட்டியில ஜெயிச்சாக்கா, சின்ன தம்பி கிட்ட இருக்கிற 1 ஏக்கர் வயலையும் செல்லமுத்து கிட்ட ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட கொடுத்த 1000 வராகன் பணத்தையும் திரும்ப கேட்க கூடாது. இதுக்கு 2 பேருக்கு சம்மதமா சொல்லுங்க. தலைவரே, விவசாயம் தான் போட்டினா எனக்கு போட்டியே தேவையில்லை. நான் தான் வெற்றியாளர். நீங்க வயலை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா செல்லமுத்துக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது. ஒரு நிலத்துக்கு எவ்வளோ தண்ணி பாய்ச்சணும் கூட அவனுக்கு அளவு தெரியாது. ஆனா நான் அப்படி இல்லை, விவசாயத்திலே ஊறி வளர்ந்தவன். இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, நான் போட்டியில கலந்துக்கிறேன். எனக்கு இதுல சம்மதம். செல்லமுத்துவை கேட்டுக்கோங்க இதுக்கு மேல. சின்ன தம்பியோ தன் தந்திர புத்தியால் எப்படியும் போட்டியில் வெற்றி பெற்றுவிடலாம் என எண்ணி போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தான். ஆனால் செல்லமுத்துவோ தனக்கு தற்போது வேறு வழியில்லை என்பதாலும் தான் விவசாயம் செய்யும் திறன் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டதாலும் தலைவர்க்குரிய போட்டிக்கு சம்மதம் எனத் தெரிவித்தான். அதன் பிறகு இருவருக்கும் தலைவர் சம அளவு விதைகளை கொடுத்து அனுப்பினார். 2 நாட்களுக்குப் பிறகு தலைவர் கூறியபடியே இருவரும் சம அளவு நிலத்தை உழுது அதில் தலைவர் கொடுத்த விதையை தலைவர் முன்னே விதைத்தனர். நான் சொன்னபடியே 2 பேரும் சம அளவு நிலத்துல நான் கொடுத்த விதைய விதைச்சிட்டீங்க. உங்களுக்கு இன்னையிலிருந்து 3 மாத கால அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன தண்ணி பாய்ச்சுவீங்களோ என்ன உரம் போடுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்து பார்க்கும்போது யார் அதிக விளைச்சல் எடுத்திருக்கீங்களோ அவங்க தான் போட்டியில வெற்றியாளர். சரியா? நாம பண்ண தந்திரமான செய்யல தலைவர் கண்டுபிடிக்கல. இதுக்கப்புறம் நாம போட்டியில ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. செல்லமுத்து என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் என்ன ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. செல்லமுத்து, உன்னோட நிலம் எனக்கு சொந்தம். சின்னத்தம்பிதான் போட்டியில் வெற்றி பெறுவது உறுதியென இப்படி நம்புவதற்கு காரணம், அவன் தலைவரிடம் இருந்து விதையை பெற்ற பிறகு தலைவருடன் நெருக்கமாக இருக்கும் ஒரு நபருக்கு பணத்தை கொடுத்து தலைவர் கொடுத்த விதை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். அதன் பிறகு தலைவர் கொடுத்த விதையை தன் வீட்டில் வைத்துவிட்டு சந்தைக்குச் சென்று அதிகமாக மகசூல் தரக்கூடிய கலப்பின விதையை வாங்கி வந்து தலைவருக்கு தெரியாமல் தலைவர் முன்னே தன் நிலத்தில் விதைத்து விட்டான். அதன் பிறகு 10 நாட்கள் சென்றது. 10 நாட்களுக்குப் பிறகு சின்னத்தம்பியின் வயலில் பயிர்கள் நல்ல முறையில் வளரத் தொடங்கின. ஆனால் செல்லமுத்துவின் வயலில் ஒரு பயிர் கூட தென்படவில்லை. அதற்கு பதிலாக புல் பூண்டு மட்டுமே கண்ணில் தென்பட்டது. 10 நாள் 20 நாட்களாக மாறியது. 20 நாள் 2 மாதங்களாக மாறியது. சின்னத்தம்பியின் வயலில் பயிர்கள் செழித்து வளர்ந்திருந்தன.
ஆனால் செல்லமுத்துவின் வயலில் புல் பூண்டு மட்டுமே செழித்து வளர்ந்திருந்தது. செல்லமுத்து, நான் தான் சொன்னனே உன்னால என்ன போட்டியில ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு. என் பேச்சு கேட்டியா? பாரு, உன்னோட தோல்வி உன் கண்ணெதிரிக்கே இருக்கு, என்னோட வெற்றி என் கண்ணெதிரிக்கே இருக்கு. இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல. நீ போட்டியிலேருந்து விலகிட்டு உன் வயலை என்கிட்ட ஒப்படைச்சனா நீ தர வேண்டிய 1000 வராகனையும் தர தேவையில்ல, உன்னோட மாட்டையும் என்கிட்ட ஒப்படைக்க தேவையில்ல. ஆனா போட்டியில இதுக்கு மேல நீ தொடர்ந்து வந்தனா கண்டிப்பா நீ எல்லாத்தையும் வந்து உன்னோட மாறு வயலு பணம் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நிலை உனக்கு வரும். கடைசி வாய்ப்பா சொல்றேன், யோசிச்சுக்கோ. தன் வயலில் ஒரு பயிர் கூட வளராததை பார்த்தும் சின்னத்தம்பி கூறியதை கேட்டும் தனக்கு வேறு வழியில்லை. தன் மாட்டையாவதுதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என முடிவு செய்த செல்லமுத்து நேராக தலைவரை சந்தித்து நடந்த விஷயங்களை கூறி போட்டியிலிருந்து விலகுவதாக கூறினான். இதைக் கேட்ட தலைவர், செல்லமுத்து, அப்படிலாம் உன்னோட விருப்பத்துக்கு போட்டியில இருந்து விலக முடியாது. நான் 3 மாசத்துக்கு அப்புறம் சொல்றதுதான் தீர்ப்பு. அதுக்குள்ள உன்னோட விருப்பத்துக்கு நீ போட்டியிலேருந்து விலகனா அது பஞ்சாயத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பஞ்சாயத்தே பார்த்து உனக்கு ஒரு தண்டனையை கொடுக்கற மாதிரி ஆயிடும். சரியா? 3 மாசம் வரைக்கும் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் நான் என்ன தீர்ப்பு சொல்லணும் அதை மட்டும் கேளு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி யார்ட்டையும் பேசாத என்று கூறிவிட்டு ஊர் தலைவர் அங்கு இருந்து சென்று விட்டார். 3 மாதங்கள் முடிந்தது. தலைவரும் செல்லமுத்துவும் சின்னத்தம்பியும் அவனது மனைவியும் ஊர் மக்களும் போட்டியில் தீர்ப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள சின்னத்தம்பி மற்றும் செல்லமுத்துவின் வயலில் கூடினர். அப்புறம் என்னப்பா, போட்டியில யார் வெற்றி பெற்றாங்கன்னு உங்க கண்ணு எதிர்க்கே அதுக்கான ஆதாரம் இருக்கு. இதுக்கு மேல தலைவர் சொல்லணும்னு நீங்க கண்டிப்பா ஆசைப்படுவீங்க. தலைவரே, யார் வெற்றி பெற்றாங்கன்னு நீங்க உங்க வாயாலே சொல்லுங்க, யார் தோத்தாங்களோ அதையும் உங்க வாயாலே சொல்லிடுங்க என்று தலைவரை பார்த்து சின்னத்தம்பி கொஞ்சம் திமிராக பேசினான். அதன் பிறகு தலைவர் ஊர் மக்களை பார்த்து, எல்லாரும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. இன்னையில இருந்து செல்லமுத்துவோட வயலும் மாடும் சின்னத்தம்பிக்கு தர வேண்டிய 1000 வராகன் பணமும் செல்லமுத்து சின்னத்தம்பிக்கு தர வேண்டியதில்ல. அது எல்லாமே செல்லமுத்துவுக்கே சொந்தமாகுது. அது மட்டும் இல்லாம சின்னத்தம்பியோட 1 ஏக்கர் நிலமும் வெற்றி பெற்ற செல்லமுத்துவுக்கே சொந்தம்னு நான் தீர்ப்பு வழங்குறேன் என்று தலைவர் கூறியதை கேட்டவுடன் சின்னத்தம்பி மற்றும் அவனது மனைவி கடும் கோபத்துடன் தலைவரை பார்த்து, நீ என்னையா உன்னை ஊர் தலைவர்னு ஒரு பெரிய மனுஷன் மதிச்சா இப்படி பேச்சு மாத்தி மாத்தி பேசுற? அன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன சொன்ன? அதிக மகசூல் யார் எடுக்கிறாங்களோ அவங்கதான் போட்டியில வெற்றி பெற்றவன்னு சொன்ன. கண்ணேருக்கு உனக்கு ஆதாரம் இருக்கு. அவன் வயல்ல பாரு, புல் பூண்டை தவிர வேற எதுவும் இல்ல. அப்படி இருக்க அவன் எப்படி போட்டியில வெற்றி பெற்றான்னு அறிவிக்கல சொல்லு. போட்டியில செல்லமுத்து இப்படி வெற்றி பெற்றானா செல்லமுத்து வயல தான் நான் கொடுத்த விதையோட புல் பூண்டு எல்லாம் முளைச்சிருக்கு. அது எப்படி நான் கொடுக்காத விதையில இருக்க பயிரெல்லாம் உன்னோட வயல்ல வளர்ந்துருக்கு? நான் உங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்தது இந்த நிலத்துக்கு உரமா மாறுற புல் பூண்டு வகைகளோட விதைகள் மட்டும்தான். உன்னோட வயல்ல வளர்ந்துருக்கிற பயிரோட விதைய நான் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நான் கொடுக்காத விதையோட பயிர் கிணத்துல எப்படி வளர்ந்தது சொல்லு? நீ எனக்கு நெருக்கமா இருக்க முருகேசன் கிட்ட பணம் கொடுத்து நான் எந்த வகையான விதைகளை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பணும்னு என்கிட்ட கேட்க சொன்னேன். ஆனா முருகேசன் நீ பணம் கொடுத்ததுல இருந்து கேட்ட விஷயம் வரைக்கும் எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லிட்டான். அதனாலதான் நானே உன்கிட்ட தவறான தகவலை சொல்ல சொன்னேன். பால் வெளுத்த மாதிரி இப்போ உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சா? உண்மையா சொல்லணும்னா நான் உங்க 2 பேருக்கு வச்சது விவசாய போட்டி இல்லை, யார் பொய் சொல்றாங்க யார் உண்மையா சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கிற போட்டி. இப்போ நீ நல்லா மாட்டிக்கிட்டியா? தலைவரே, நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க பாக்குறீங்க. நீங்க எப்படியாவது நான் நிலத்தை அபகரிச்சு செல்லமுத்துக்கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் நான் போட்டியில வெற்றி பெற்ற பிறகும் என்ன நீங்க ஏமாத்த பாக்குறீங்க. நான் அப்படிலாம் சும்மா விட மாட்டேன். ஊர் மக்கள் இருக்காங்க, ஊர் மக்கள் சொல்லட்டும். இது இங்க நடந்தது எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லட்டும் என்று கூறினான் சின்னத்தம்பி. சின்னத்தம்பி கூறியதை கேட்ட ஊர் மக்கள், சின்னத்தம்பி, இந்த கிராமத்திற்கு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீ யாரு, எப்படியாப்பட்டவன், உன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு நல்ல எண்ணம் ஓடுன்னு. நீ எனக்கு பஞ்சாயத்துல சொன்னது கூட உண்மையா பொய்யான்னு பஞ்சாயத்துல எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்லவா? அன்னைக்கு தலைவர் உங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்த விதை
வெறும் புல் வளரக்கூடிய விதைன்னு பஞ்சாயத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும். உன்னோட மனைவிய செல்லமுத்துவ தவிர மற்ற எல்லாருக்குமே அந்த உண்மை தெரியும். அதனால இதுலயும் நீ ஏமாத்தி வெற்றி பெறலான்னு பார்த்த, கடைசியில மாட்டிக்கிட்ட. வேற வழியே இல்ல. நீ அன்னைக்கு பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்ட மாதிரி போட்டியில வெற்றி பெற்ற செல்லமுத்துவுக்கு உன்னோட ஒரு நிலத்தை நீ ஒப்படைச்சே ஆகணும் என்று ஊர் மக்கள் அனைவரும் கூறினர். ஊர் மக்கள் கூறியதை கேட்ட சின்னத்தம்பிதான் செய்த தந்திர செயல் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இதற்கு மேல் நம்மால் தப்பிக்க முடியாது என முடிவெடுத்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தான் வைத்து இருந்த அந்த 1 ஏக்கர் நிலத்தை செல்லமுத்துவிடம் ஒப்படைத்தான். சின்னத்தம்பி தன்னிடமிருந்த 5 ஏக்கர் நிலத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தாமல் வெறும் 50 சென்ட் நிலத்தை மட்டும் வைத்திருந்த செல்லமுத்து இடம் பொறாமை கொண்டு செல்லமுத்து விடும் இருக்கும் 50 சென்ட் நிலத்தையும் அபகரித்து தன்னுடைய 1 ஏக்கர் நிலத்துடன் சேர்க்க முயற்சித்தான். ஆனால் கடைசியில் என்ன ஆனது? சின்னத்தம்பியின் 1 ஏக்கர் நிலத்தையும் செல்லமுத்துவுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் நிலைக்கு சின்னத்தம்பி தள்ளப்பட்டான்.